ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மார்னிங் கிச்சன் இவ்வளோ க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் குக் பண்ணுறதுக்கே ஆசையாக இருக்கும், இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நான் நைட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் படுப்பேன். சில நேரம் சோம்பேறித்தனமாக தான் இருக்கும். எல்லாத்துக்குமே இயற்கை தானே, எல்லா நாளும் நம்ம பிரிஸ்காகவே ஸ்டார்ட் பண்ணி பிரிஸ்காகவே என் பண்ண முடியுமா? இல்லை இல்லை, உங்களுக்கு அப்படி என்னைக்கெலாம் இருக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வாரத்தில் 1 or 2 days அப்படி தான் இருக்கும். மார்னிங் எர்லியராகவே பால் வந்துடும். எப்பயும் அத்தை இல்லாட்டி மாமா எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சுருவாங்க. வந்தோடனே காய்ச்சி வச்சுறது நம்மளுக்கு ஈஸியான வேலைன்னு எப்பயுமே காய்ச்சி வச்சுருவேன். ஏன்னா ஒருத்தவங்க எழுந்திரிச்சோன்னா பால், ஒருத்தவங்க எழுந்திரிச்சோன்னா டீ, ஒருத்தவங்க எழுந்திரிச்சோன்னா காஃபின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம காய்ச்சி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஓகேவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் காய்ச்சினோம்னா அந்த ஆடை எடுத்து வைப்பேன் எப்பயுமே. நெக்ஸ்ட்டு சைட் பை சைட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்பு அண்டு சோள சேமியா தான் எடுத்திருந்தேன். இது வந்து 10 minutesல குக் பண்ணிடலாம், ப்ளஸ் வந்து ஹெல்த்தியரும் கூட. ஸோ மந்த்லி பட்ஜெட்டில் இந்த பேக் வந்து இருக்கும். ஃபேமிலி பேக் மாதிரி இது வந்து 6 பீஸ் ஆர் 7 பீஸ் செட் ஆஃப் இருக்கும். ஒரு 128ன்னு நினைக்கிறேன். நான் மந்த்லி எப்பயுமே இது வாங்கிடுவேன். ஏன்னா வீக்லி 1 or 2 times நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெகுலராக தோசை இட்லின்னு செய்கிறதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து இஞ்சி டீ தான் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இஞ்சி டீ ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் இஞ்சி டீனா டீ தூள்லாம் போட மாட்டேன். ஜஸ்ட்டு வாட்டர், இஞ்சி, அவ்வளோதான். இதை அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம குடிச்சிக்கலாம். நான் 1 or 2 days ஆல்டர்னேட்டாக தான் எடுப்பேன். எல்லா நாளும் வெந்தய தண்ணி எடுக்க மாட்டேன், எல்லா நாளும் சீரக தண்ணியும் எடுத்துக்க மாட்டேன். பார்த்தீங்களா, ஒருத்தராக எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தவங்க பால் கேட்டாங்க, அவங்களுக்கு பால் ரெடி பண்ணி கொடுத்துட்டு நைட்டு லெஃப்ட் ஓவர், அதாவது கொஞ்சம் சப்பாத்தி மீந்துச்சு, அதையும் வந்து கொஞ்சம் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி, அதை வந்து நம்ம சட்னி வச்சு சாப்பிட்டாலே சாப்பிட்றலாம். ஆனால் இவங்களுக்கு வந்து அதை நூடுல்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா நான் அந்த சேமியா செய்கிறேன்னா இதையும் அதே மாதிரி செஞ்சால் தான் அப்படியே பார்க்க ஒன்று போலவே இருக்கும். பிள்ளைங்களும் எங்கள் பிள்ளைங்களும் சாப்பிட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு கொஞ்சம் அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு ரவுண்டாக வச்சு கட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக வாக்கில் வரும். ஸோ அதையும் செஞ்சு எடுத்து வச்சிட்டேன். இப்போ தான் ஒருத்தராக எழுந்திரிச்சு வந்து பாலெல்லாம் குடிச்சிட்டு, ஒருத்தர் காஃபி, ஒருத்தர் பாலெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே சாப்பிட வந்திருக்காங்க. அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படியே படியில் உட்காந்துட்டு அந்த இஞ்சி தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, அடமாவை வந்து ஊற வைக்க மறந்துட்டேன். நான் எப்பயுமே அடமாவுக்கு வந்து துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் அரிசி, இது 3மே ஈக்குவல் ரேஷியோவில் போட்டுப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தான் உளுந்து ஆட் பண்ணுவேன். ஏன்னா இந்த கடலைப்பருப்பு எல்லாம் போடுறனாலே மாவு நல்லாவே பொங்கி நுரைச்சி வந்துடும். அதனால் கம்மியாக தான் போடுவேன். பார்த்திங்களா, குயிக்காக சேமியா ஒர்க்கு முடிஞ்சு. அப்படியே அதில் என்ன பண்ணுவேன், தேங்காய் துருவல் இருக்குல்ல, அதையும் போட்டு கிண்டி வச்சுடுவேன். சில நேரம் என்ன பண்ணுவேன், சர்க்கரையும் போட்டு கிண்டிடுவேன். எல்லா நாளும் செய்ய மாட்டேன். டக்குன்னு காலி ஆகிடும்னா சர்க்கரையும் போட்டு கிண்டிடுவேன். இன்றைக்கி லேட்டாக தான் எல்லோரும் ஒருத்தராக இருந்துக்கிறனால கொஞ்சம் சரி எல்லோரும் தனித்தனியாக போட்டுக்கிட்டோன்னு நான் எடுத்து வச்சிட்டேன். குழந்தைங்களுக்கு இது வரைக்கும் நான் நூடுல்ஸ்லாம் கொடுத்ததே இல்லை. இந்த சேமியாவை தான் நூடுல்ஸுன்னு சொல்லி ஏமாற்றிட்டுருக்கேன். அதையும் தாண்டி சப்பாத்தியை தான் நூடுல்ஸுன்னு சொல்லி ஏமாற்றிட்டுருக்கேன். அப்படியே பேக் டு அடமாவை வந்துடலாம். கொண்டைக்கல்லெல்லாம் இதில் சேர்த்துப்பேன். ஏன்னா எல்லா நாளும் நம்மளால் அதை சேர்த்துக்க முடியுமான்னு தெரில, அதனால் கொண்டைக்கல்லையும் சேர்த்துப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து வெந்தயம், பெருஞ்சீரகம், சீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக பூண்டும் வச்சுருவேன். ஏன்னா நான் மறந்துடுவேன்றனால அதிலேயே பூண்டும் வந்து போட்டுருவேன். இன்றைக்கி வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்கனால பெரிய அடுப்பில் சாப்பாடு வைக்கிறேன். இல்லைனா எப்பயும் கரண்ட் அடுப்பில் தான் சாப்பாடு வைப்பேன். ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து பீட்ரூட் அரைச்சி விட்ட குழம்பு பண்ணலான்ட்டு தான் அதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு வந்து கடாயில் எண்ணெய், சீரகம், மிளகு, அப்புறம் கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு மல்லித்தூள், மிளகாத்தூள், தேங்காய், அவ்வளோதான். இதை நல்லா கொஞ்சமாக வதக்கிட்டு எடுத்து ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டா பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னடா பீட்ரூட்லன்னு நினச்சிக்க வேண்டாம், பீட்ரூட் ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கடாயில் கடுகு, வெந்தயம், அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு பீட்ரூட்டையும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு வதக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வச்சிருந்தோம்ல பேஸ்ட்டு, அதையும் அதிலே ஆட் பண்ணிவிட்டு லெமன் சைஸுக்கு புளி ஊற வச்சு அதையும் அதிலேயே ஆட் பண்ணி நல்லா கொதி விட்டு இறக்குனிங்கன்னா செம்ம டேஸ்ட்டான பீட்ரூட் அரைச்சி விட்ட குழம்பு சூப்பராக இருக்கும். இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து தட்டைப்பயிறு, மொச்சக்கொட்டை எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அதை மறந்துட்டேன். ஆக்சுவலாக
நீங்கள் ஆட் பண்ணி செய்கிறதுனால செய்யுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு ஒரு தடவை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. வீடியோவோட எண்ட் பார்ட்டில் வந்து பட்ஜெட்டில் எப்படி நம்ம வந்து க்ராசரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். மந்த்லி அதுக்கு எப்படி வந்து நம்ம ஒதுக்கலாம் அப்படின்றதையும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் நீங்கள் உங்களுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு ஒத்து வருமா அப்படின்றத. சைட் பை சைட் வாழைக்காய் பொரியல் தான் செஞ்சுருந்தேன். எங்கள் ஹஸ்பண்டுக்கு வாழைக்காய் பொரியலே சுத்தமாக பிடிக்காது, ஆனால் எங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் எனக்குன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் வாழைக்காய் பொரியல் தான் செஞ்சுருந்தேன். எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு மதியமும் இதே மாதிரி தான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வருவேன். எல்லா நாளும் க்ளீன் பண்ண மாட்டேன், என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வருவேன். இதுதான் எங்களோட லன்ச் மெனு. ஈவினிங்க்கு சாபுதானா கீர் ரெடி பண்ணலான்ட்டு தான் சாபுதானாவை தண்ணியில் போட்டு நான் ஒரு கொதி விட்டு எடுத்து வைக்க போகிறேன். ஏன்னா முன்னாடியே ஊற வைக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் அதை ஒரு கொதி விட்டு எடுத்து வச்சா அது அப்படியே ஊறி ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு நட்ஸு வந்து இன்றைக்கி பாதாம், முந்திரி, கருப்பு உலர் திராட்சை இது 3 தான் எடுத்துருக்கிறேன். ஒரு தாச்சில் இல்லாட்டி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. தாச்சில் வந்து நெய் விட்டு கொஞ்சமாக இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் நான் வந்து நார்மல் பால் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் பேக்கெட் பால்லையும் செஞ்சு பாருங்கள், திக்காக செம்மையாக இருக்கும். நார்மல் பாலில் நான் பாதாம் மிக்ஸ் வீட்டில் இருந்தனால அதுவுமே ஆட் பண்ணியிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சிலர் வந்து கஸ்டர்டு கூட போடுவாங்க, எனக்கு இது வரைக்கும் நான் செஞ்சதில்லை. நீங்கள் அது இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பால் கொதி விட்டு வந்தோன்னே சாபுதானா ஊறின சாபுதானாவை அதில் போட்டு நல்லா கொதி விடுங்க, நல்லா திக்காக வரணும். நெக்ஸ்ட்டு வந்து சர்க்கரை 1/2 லிட்டர் பாலுக்கு 1/4 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நட்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. செம்மையான சாபுதானா கீர் சூப்பராக ஈவினிங்க்கு ரெடி ஆகிடுச்சு. டீ காஃபிக்கு பதில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடமா வரைக்கும் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் ஊற வச்சது மறந்துட்டேன். 4 to 5 ஹவர்ஸ் ஊறிந்தால் போதும், நான் மறந்துட்டேன். அதனால் நான் சரி ஈவினிங் அதை ரெடி பண்ணி கல்லுப்பு போட்டு கரைச்சி வச்சுருவேன். எப்பயுமே நான் ஆப்பமாவாக இருந்தாலும் சரி அடமாவாக இருந்தாலும் சரி மிக்சியில் தான் ஆட்டுவோம். ஏன்னா ஆப்பமாவுக்கு அந்த தேங்காய் வந்து சில்லு சில்லாக இருக்கனால மிக்சியில் போட்டுப்பேன். இதில் வந்து கொண்டைக்கல்லாம் போடுறதுனால மிக்சியில் தான் போடுவேன், கிரைண்டர் யூஸ் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட்டு சைடில் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் இருக்கும். அத்தை வந்து முருங்கைக்காய் கொடுத்துருந்தாங்க, அதையும் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா 1 வீக்குக்கான முருங்கைக்காய் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். எனக்கும் வச்சுப்பேன், கட் பண்ணி அத்தைக்கும் கொடுத்துடுவேன். புளி பேஸ்ட்டு இந்த வாரத்துக்கு காலி ஆகிடுச்சு. ஸோ அதையுமே அரைச்சி ரெடி பண்ணி வச்சிடலான்னு தண்ணியில் 1 வீக்குக்கான புளி வந்து போட்டு அரைச்சி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் மந்த்லி எவ்வளோ நான் க்ராசரிக்கு செலவு பண்ணுறேன்றது தான். 2500லேருந்து 3000 தான் செலவு பண்ணுவேன். அதுவுமே நாங்கள் வந்து லிஸ்ட்டு போட்டு ஒரு ஸ்டோரில் கொடுத்துருவோம். அவங்க வந்து ஷாப்புக்கு கொடுக்குற ரேட்டுக்கே எங்களுக்கும் கொடுப்பாங்க. ஏன்னா நாங்கள் அங்கே வந்து மாதம் மளிகை லிஸ்ட்டு கொடுக்குறனால அந்த மாதிரி செய்வாங்க. அரிசி மட்டும் ஒரு சிப்பமாக 3 மாதத்துக்கு ஒரு தடவை எடுப்போம். நான் கடலை, தட்டைப்பயிறு இந்த வகை எல்லாமே ஒரு 1/4 கிலோ தான் போடுவேன் மாதம். ஏன்னா நம்ம அதிகமாக வாங்கி வச்சாலும் வீணாக தான் தூக்கி வீசுவோம். அதனால் என்ன பண்ணுவேன், நான் 1/4 கிலோவுக்கு தான் நான் வாங்கியிருந்தேன். எல்லாமே மொச்சக்கொட்டையிலேருந்து தட்டையிலேருந்து. சர்க்கரை வந்து எனக்கு பேக்கிங் யூனிட்டுக்கு தான் தேவைப்படும். வீட்டுக்கு வந்து நாட்டு சர்க்கரை தான், அது லோக்கல் ஸ்டோரில் நாங்கள் மந்த்லி 1 kg அளவுக்கு தான் வாங்குவோம். சில டைம் 1/2 kgலேயே முடிஞ்சிடும். ஏன்னா வீட்டில் சில நேரம் ஹஸ்பண்ட் இருக்க மாட்டாங்க, அதனால் எங்களுக்கு கம்மியாக தான் அதுவுமே ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து டொமேட்டோ கெச்சப், இதெல்லாம் லாங் எக்ஸ்பெரி வாங்கி ஃப்ரிட்ஜோட டோரில் ஸ்டோர் பண்ணி நான் ரெகுலராக வச்சுப்பேன். நெக்ஸ்ட்டு மெகா விம் பாக்ஸ் தான் வாங்கிப்பேன். முன்னெல்லாம் குட்டி குட்டியாக 5 ரூபா 10 ரூபாய்க்கு வாங்கினேன், அதெல்லாம் எங்களுக்கு சரி வரல. அதனால் பாக்ஸாகவே இப்போல்லாம் போட்டுடுறது. அதுவுமே எனக்கு 1 மந்த் வரும், சாலிடாக வரும். இதில் வந்து உளுந்து, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு இந்த பருப்பு ஐட்டம் காமிச்சிருக்க மாட்டேன், ஏன்னா மார்னிங்கே தேவைப்பட்டனால அதெல்லாம் எடுத்துட்டேன். உளுந்து வந்து மந்த்லி 1.5 கிலோ, துவரம்பருப்பு 1 கிலோ, கடலைப்பருப்பு வந்து 1/4 கிலோ, இவ்வளோ தான் நான் வாங்குவேன். நெக்ஸ்ட்டு இந்த ஏரியா வந்து கொஞ்சம் கச்சன்னு இருந்தனால அதை எடுத்து அந்த வந்த பாக்ஸில் வந்து தேவையில்லாத இந்த டப்பாங்கள்லாம் இருக்கும்ல, அதை அதில் ஸ்டோர் பண்ணிட்டு இந்த ஏரியாவை க்ளீன் பண்ணிட்டேன். இதுதான் எங்கள் மந்த்லி பட்ஜெட். நெக்ஸ்ட் டைம் நான் வாங்கும்போது பில்லோட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த தடவை என்னால் பில்ஸ் ஷேர் பண்ண முடியல, குழந்தைங்க வந்து அதை எடுத்துட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.